அவசியம் கிடையாது. எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியமும் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டால் போதும். அந்த தண்ணியே உங்களுக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே இந்த தீபத்தை அழகாக உங்கள் வீடு முழுக்க எரிய வைக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன். இதில் வந்து நான் திரி போடலை, எண்ணெயும் விடலை. ஜஸ்ட்டு ஒரு கரண்டியில் தண்ணி மட்டும் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நான் அகல் முழுக்க விடலை. ஜஸ்ட்டு அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அந்த ரியல் விளக்கை விட அழகாக உங்களுக்கு வந்து அந்த பிரகாசம் ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக எரியுது. இந்த விளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வடியுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக பிளேட்ஸோ அதுக்காக வேறு ஏதாவது ஒரு பவுலோ நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணி மட்டும் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நீங்கள் அப்படியே எந்த பிளேஸில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸில் நீங்கள் வச்சா போகிறோம். இது எப்படி ஆஃப் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா போதும், அந்த லைட் தானாக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் இல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. தண்ணியை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த விளக்கு தானாக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ எல்லா விளக்கும் வந்து அழகாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த அளவு பார்க்கும்போது தெரியும். நான் ஜஸ்ட்டு அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். அதுலேயே வந்து பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக லைட் எரியுது. இப்போ வந்து ஒரு அகலில் நான் வந்து எப்படி ஆஃப் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் மற்ற அகல்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த விளக்கோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்க தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க சின்ன பசங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே அழகாக தண்ணி விட்டு அழகாக தீபத்தை எரிய வச்சு வீட்டு வெளியும் வீட்டுக்குள்ளேயும் அழகாக அடுக்கி வச்சுடுவாங்க. இதனால் நமக்கு டைமும் மிச்சம் ஆகும். அதே மாதிரி வீட்டில் இருக்க சின்ன பசங்க நெருப்பு படுங்கிற அவசியம் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு நெருப்போ இல்லைனா கரண்ட்டு ஷாக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு தண்ணி விட்டு ஈஸியாக எரிய வச்சுக்க முடியும். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் பூஜை பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் தீபம் ஏற்றும்போது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த விளக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு நீங்கள் எண்ணெய் செலவு இல்லாமல் அழகாக இந்த மாதிரி தீபம் வாங்கி நீங்கள் யூஸ்